புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் கரைசல் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அங்காள அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நாளான வல்லாள கண்டனை அங்காள அம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் காளி, நீசாசினி, சுடுகாட்டு காளி, காட்டேரி, நரிக்குரத்தி உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து ஆக்ரோஷத்துடன் சுடுகாட்டை நோக்கி ஆடி சென்றது பக்தர்களை பக்தியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. மேலும் மயான கொள்ளையின் பொழுது சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை கொள்ளையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஒரு முனை மின்பாதையிலிருந்து மும்முனை மின்பாதையாக மாற்றவும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம்பேட் மற்றும் திருவாண்டார் கோவில் சின்னப்பேட் ஆகிய பகுதிகளில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் இப்பகுதி மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள டி மின்பாதையில் ஒரு முனை மின்பாதையிலிருந்து மும்முனை மின்பாதையாக மாற்றவும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 13,78,887 மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு சிறப்பு கூறு நிதியின் கீழ் அரசு அனுமதியும் பெறப்பட்டது. இதற்கான பணி தொடக்க விழா கொத்தபுரி நத்தம்பேட் மற்றும் திருவாண்டார் கோவில் சின்னப்பேட் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பணிக்கான பூஜையை ஆரம்பித்து பணியை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மின்துறை திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இளநிலை பொறியாளர் அஜித்குமார், மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 350 மின் நுகர்வோர் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னன்னா த்ரீ பேஸ் இதோட முக்கியத்துவம் சில பேருக்கு தெரியாது. இந்த சிங்கிள் பேஸில் போது லோ வோல்டேஜ் பிரச்சனை வரும். இந்த த்ரீ பேஸ் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் பிரச்சனை வராது. ரெண்டாவது ஒரு லைன் இருந்தாலும் ஒரு லைனில் நம்ம கரண்ட் எக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன டிரான்ஸ்ஃபார்மர் போகிற பிக்கு ரோடு பக்கம் போட போகிறோம். உண்டாகலாம் ரோடு பக்கம் போகிறதுல உங்களுக்கு குறைந்த, அதாவது லோ வோல்டேஜ் சொன்னீங்களா, குறைந்த மின்னழுத்தம் கிடைக்காம இருக்குது. தூரத்துலேருந்து வர இப்போ இந்த பக்கம் போகிறது என்ன பிரச்சனை, நம்ம அவையார் காலேஜில் வரதால நிறைய நேரம் நமக்கு அந்த காலேஜ். புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி பிறந்தநாள் விழா ஆதரவாளர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி பிறந்தநாள் விழா ஆதரவாளர்கள் மத்தியில் தனது இல்லத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக திருவாண்டார் கோவில் பகுதியில் பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கி பட்டாசு வெடித்து வரவேற்றனர்.
மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காந்தி ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். பிறந்தநாள் விழாவில் திமுக கட்சியினர், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை மற்றும் ஆளுயர மாலை, பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காந்தியின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ரெட்டிசாவடி விஐபி சிட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி அம்மை உடனுரை ஸ்ரீ பிரணேஸ்வரர் திருக்கோவிலில் 7ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் வட்டம் மதலப்பட்டு மதுரா ரெட்டிசாவடி விஐபி சிட்டியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி அம்மை உடனுரை ஸ்ரீ பிரணேஸ்வரர் திருக்கோவிலில் 7ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா முதல் கால பூஜை, பஞ்சகவ்யம் அபிஷேகம், மகா தீபாராதனை, மஞ்சள் பட்டு ஆடை, சந்தன காப்பு, வில்வ தாமரை, பச்சைப்பயிர் பொங்கல், 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை, அதிகாலை 4ஆம் கால பூஜையாக அபிஷேகங்கள் முடிவுற்று தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரவு முழுவதும் கண் முழித்து பிரணேஸ்வரர் சுவாமியை வணங்கி சென்றனர். அவர்களுக்கு இரவு முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பாகூர், மணப்பட்டு மற்றும் மதி கிருஷ்ணாபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் திறந்து வைத்தார். புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கிராம நிர்வாக அலுவலகம் பழுதாகி உள்ள நிலையில் அதனை சரி செய்து கொடுக்கும்படி அந்தந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறையின் மூலம் புதிதாக அலுவலகம் கட்டுவதற்கு அரசாணை பெறப்பட்டு 3 மாதத்திற்கு முன்பு பணி செய்வதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. பிறகு 3 மாதத்தில் கிராம நிர்வாக அலுவலகத்தை கட்டி முடிக்கப்பட்டது. அதனை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கன்னியகோவில் மற்றும் மதி கிருஷ்ணாபுரத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டது. இதற்கான திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட துணை ஆட்சியர் குமரன், பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், துணை தாசில்தார் தினேஷ், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், அந்தந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதிதாக திறக்கப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகம் விரைவில் திறப்பு விழா செய்ததற்காக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
கிருமாம்பாக்கம் ராஜா நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் காவல் நிலையம் பின்புறத்தில் உள்ள ராஜா நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்கு முன்பு தாய் வீட்டு சீர்வரி செய்யப்பட்டது. பிறகு இரவு 8 மணிக்கு அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயலாளரும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் அவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வணங்கி சென்றார். பின்னர் கோவில் நிர்வாகத்தினர் மோகன்தாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பிறகு மாநில செயலாளரும் சமூக சேவகரும் ஆகிய மோகன்தாஸ் அவர்கள் கோவில் நிர்வாகத்திடம் நன்கொடை வழங்கி மேலும் இத்திருத்தலத்தை சிறப்பாக கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என கூறினார். இந்த ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி ராம்குமார் என்ற ராகவி, அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய பூசாரிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சாமி சாமி புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி TN பாளையம் பகுதியில் உள்ள பள்ள மதகு ரோடு சைடு வாய்க்கால் ரூபாய் 6.51 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் மேட்டு மதகு மற்றும் தூக்கு பாலம் ஏரி வாய்க்காலை ரூபாய் 5.13 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி திருமதி சௌந்தரி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் TN பாளையம் பகுதி முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மனோகரன், சுகாதியா, தேசிகன், கண்ணன், குமாரசெல்வன், மாயகிருஷ்ணன், ஜெயமூர்த்தி, சிவா வீரசெல்வம், தர்மன், வீரம்மாள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு CBSE மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்கியது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மத்திய இடைநிலை கல்வி வாரிய பொதுத் தேர்வுகள் இன்று முதல் வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் பகுதிகளில் நடைபெறுகிறது. இந்த தேர்வு புதுச்சேரி பகுதியில் 25 தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 8 தேர்வு மையங்களும், மாஹே ஏனம் பகுதியில் 2 தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டு தேர்வு நடைபெறுகிறது. சாமி தரிசனம் செய்துவிட்டு பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் தேர்வுகளை எழுதி வருகின்றனர். மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்றும் கழிவறை வசதிகள் என அனைத்து வசதிகளும் பள்ளி கல்வித்துறை சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்கு பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 83 அரசு பள்ளிகளை சார்ந்த 3916 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 44 அரசு பள்ளிகளை சார்ந்த 3953 மாணவர்களும் தேர்வெழுதுகின்றனர். காரைக்கால் பகுதியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 1134 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை
1223 மாணவர்களும் எழுதுகின்றனர். இதேபோல் மாஹே பகுதியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 333 மாணவர்களும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 346 மாணவர்களும் எழுதுகின்றனர். ஏனம் பகுதியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 255 மாணவர்களும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 44 மாணவர்களும் எழுதுகின்றனர். நம்மளால முடியும், நம்புங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா தெரியும் என்ற நினைப்போட எழுதுறீங்க. நான் மட்டும்தான் இந்த ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வருவேன், முடியல வார்த்தையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. புரியுதா? கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து எல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வரும். நான் இந்த போர்டு எக்ஸாம் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கூடவே வந்து இன்னும் டீச்சர்ஸ் பண்ண ஹெல்ப்பெல்லாம் வந்து இன்னும் அதனால் இப்போ அந்த எக்ஸாம் ஃபியரே இல்லை. ஆனால் லைட்டாக இப்போது புதுசாக எழுத போகிறதுனால லைட்டாக ஒரு பயம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. கூடவே வந்து இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 11th 12th இன்னும் என் கெரியரெல்லாம் பூஸ்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். கூடவே இந்த இப்போ மேக்ஸ் வந்து நான் இப்போ மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் மின்னணு வழிகாட்டல் மையத்தினை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னணுவியல் துறையில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் பொலிவுறு வகுப்பறை மற்றும் மின்னணு வழிகாட்டல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் உயர் மற்றும் தொழில்நுட்ப துறையின் இயக்குனர் சிவகுமார், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாம் திட்ட இயக்குனர் மாணிக்க தீபன், கல்லூரி முதல்வர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். Principal, your support and encouragement towards educational development. புதுச்சேரி வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இந்திய ரக்பி பெடரேஷன் மற்றும் புதுச்சேரி ரக்பி சங்கம் சார்பில் 12 வயதிற்கான பள்ளிகளுக்கு இடையே ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இந்திய ரக்பி ஃபெடரேஷன் மற்றும் புதுச்சேரி ரக்பி சங்கம் சார்பில் 12 வயதிற்கான பள்ளிகளுக்கு இடையிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி முழுவதிலும் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கு பெற்று உற்சாகமாக தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சங்கத்தின் செயலாளர் பால ஜனகராமன் அவர்கள் வரவேற்றார். பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் செயலாளர் திரு கே வளவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி விளையாட்டு வீரர்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ரக்பி சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, சங்கத்தின் மூத்த துணைத் தலைவர் முனைவர் குமரேசன், பொருளாளர் தேவேந்திரன், துணைத் தலைவர்கள் நித்யானந்தம் மற்றும் மணிகண்டன், துணை செயலாளர்கள் மோகன், சிவகுமார் மற்றும் சங்க நிர்வாக உறுப்பினர்கள் பாலமுருகன், அமிர்தலட்சுமி, திருதை நேசன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் புதுச்சேரி ரக்பி சங்க விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் இணைந்து சிறப்பாக போட்டியை ஏற்பாடு செய்திருந்தனர்.
ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வாங்கிட்டு வாங்கண்ணா. கை தட்டத்தை குறைஞ்சதுண்ணா. ரெடிடா ரெடிடா. இங்க பாருங்க எல்லாரும், இங்க பாருங்க. பாருமா காட்டேரி குப்பம் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் ஃபிட் ஃபெஸ்ட் 26 என்ற பெயரில் நடைபெற்றது. காட்டேரிக்குப்பம் அக்னி வித்யா கேந்திர மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் ஃபிட் ஃபெஸ்ட் 2026 என்ற பெயரில் நடைபெற்றது. இவ்விளையாட்டுப் போட்டியில் பள்ளியின் நிர்வாகி பாஸ்கர் தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் டாக்டர் வனிதா பாஸ்கர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். புதுவையின் முன்னாள் டெப்டி டைரக்டர் முனுசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விளையாட்டுப் போட்டியில் மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிந்து வண்ண வண்ண கொடிகளை ஏந்தி அணிவகுத்தனர். மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை பள்ளியின் நிர்வாகி பாஸ்கர் மற்றும் புதுவையின் முன்னாள் டெப்டி டைரக்டர் முனுசாமி ஏற்றுக்கொண்டு பலூனை பறக்கவிட்டு ஒலிம்பிக் டார்ச்சை ஏந்தி விழா இனிதே துவங்கப்பட்டது. இவ்விளையாட்டுப் போட்டியில் பள்ளியின் மழலையர் மாணவர்கள் பாரம்பரிய மற்றும் அறிவு சார்ந்த விளையாட்டுப் போட்டிகளான கார் ரேஸ், ஃபார்மர் ரேஸ், ரெயின்போ ரேஸ், டிராஃபிக் சிக்னல் ரேஸ், பலூன் ரேஸ், பேலன்சிங் ரேஸ், மோக்னோ ரோலின் ராபிட் ரேஸ், எலக்ட்ரிக் ரிங் ரேஸ், ஹனி பீஸ் ரேஸ் போன்ற புதுவிதமான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்று மாணவர்கள் மகிழ்ச்சி பெற்றனர். விளையாட்டுப் போட்டியில் கேஜி அனைத்து மாணவர்களும் ஆல் த வின்னர்ஸ் நோக்கத்தில் அனைத்து மழலையர் செல்வங்களுக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் பிரமிடை பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செய்தனர். விழாவில் அனைத்து பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக அதிக புள்ளிகளை பெற்று வாகை சூடிய அணிக்கு கோப்பையை பரிசாக அளித்தனர். விளையாட்டு விழாவில் தங்கள் குழந்தைகளின் விளையாட்டு திறனையும் கலைத்திறனையும் கண்டு களித்து கல்வியில் மட்டுமல்லாது கலைகளிலும் விளையாட்டிலும் மாணவர்களை சிகரம் தொட செய்யும் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளியை எண்ணி பெற்றோர்கள் அகமகிழ்ந்தனர். விளையாட்டுப் போட்டியின் ஏற்பாடுகளை இப்பள்ளியில் அனைத்து ஆசிரியர்களும் மற்றும் பள்ளி ஊழியர்களும் சிறப்பாக செயலாற்றி இவ்விழாவினை வெற்றி பெறச் செய்தனர். Focused on themes of sportsmanship, teamwork and discipline. Good morning to our delighted, respected, our school correspondent. விளையாட்டு 4வது ஸ்போர்ட்ஸ் மீட் ஆனுவல். சஞ்சீவி நகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சஞ்சீவி நகர் பகுதியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மைய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சஞ்சீவி நகரில் வடிகால் நீர் சுத்திகரிப்பு மையத்திற்காக ரூபாய் 37.91 லட்சம் மதிப்பீட்டில் இந்த புதிய திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்விற்கு காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருமான கல்யாண சுந்தரம் அவர்கள் முன்னிலை வகித்தார். சஞ்சீவி நகர் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திடல் அருகில் நடைபெற்ற இந்த விழாவில் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த சுத்திகரிப்பு மையம் கட்டி முடிக்கப்படும் பொழுது இப்பகுதியில் வடிகால் நீர் மேலாண்மை சீரமைக்கப்பட்டு சுகாதாரமான சூழல் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேட்ட என்ன சொல்ல தெரியல, எம்எல்ஏ ஃபோன் எடுக்கிறானு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தட்டு சோட அனுப்பிச்சிடும், அருகில் வச்சுக்கலாம், அதை விட்டீங்க காலிட்டு. பாருங்க பாருங்க. ஓகே ஓகே.
வர்ற ஓடிடுறான் டைமா என்னடா